வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விளாக். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இன்றைக்கி பக்கத்தில் தான், சென்னைக்கு பக்கத்தில் ஏலகிரி வரைக்கும் போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். சரி, ஏலகிரி எல்லோரும் பார்க்குற இடம் தானே, என்னத்தை பெருசாக போய் பண்ண போகிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் ஃப்ரெண்ட்ஸோடு ஒவ்வொரு தடவை போகும்போதும் டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ இப்போ என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு காரில் பிக்கப் பண்ண வந்துட்டுருக்கான். ஸோ அவங்களோட சரி நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். அங்கங்கே இருந்து வர்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அங்கங்கே வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க. இங்கே பார்த்தீங்களா எங்கள் ஏரியாவோட படைத்தளபதிகளை. என் ஃப்ரெண்டு வந்துட்டான்னு நினைக்கிறேன். அந்த கார் தான். இவங்க தான் நம்ம ஏரியாவே பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. வந்துவிட்டார். ஓகே, நம்ம கிளம்பலாம். அங்கே போயிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். தான் நம்ம ஃப்ரெண்டு வேதநாயகம், அவர் கூட தான் நம்ம இப்போ காரில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு ஹாய் சொல்லுப்பா. ஹாய். நம்ம வந்து இப்போ போகிற வழியில் காஞ்சிபுரமில் போயிட்டு நம்ம இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தர் அவரை பிக்கப் பண்ண போகிறோம். அவர் என்னோடய ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு, இது வரைக்கும் பார்த்ததில்ல. நம்ம போயிட்டு அவரையும் பிக்கப் பண்ணிவிட்டு அங்கேருந்து இன்னொரு முக்கியமான இடத்துக்கு போக போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு ஸ்பாட் செலக்ட் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்பாட் என்ன அப்படிங்கிறது வந்து நான் அங்கே போய் உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப பேர் வந்து அதுக்கு பயங்கரமான ஹைப்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போவுமே நானும் அதை பற்றி தெரியாமல் பேசி ஹைப் கொடுக்க விரும்பல. போய் பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத உங்களோட சேர்ந்து லைவாகவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடுவோம். அண்டு பார்த்தீங்கன்னா 2 பேரும் சீட் பெல்ட் போட்டிருக்கோம், நோட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இப்போது காஃபி சாப்பிட்றதுக்காக அலங்கார் காஃபி அப்படிங்கிற ஷாப்புக்கு வந்திருக்கோம். இந்த அலங்கார் ஹோட்டல் இருக்குல்ல, இது ஜஸ்ட்டு கொஞ்சம் ஒரு 100 மீட்டர்ஸ் முன்னாடி இருக்குது. இங்கே இருக்குது அலங்கார் ஹோட்டலு. இங்கே தான் நம்ம கேங்கெல்லாம் மீட் பண்ணுறோம். ஒரு 3 காரில் வந்தோம் தனித்தனியாக. இப்போ எல்லோரும் இங்கே தான் மீட் பண்ணுறோம். இங்கே தான் நம்ம கேங் எல்லாமே இருக்குது. இவர் தான் நம்ம ஹரி. அவர் தெரியும், அவர் ரொம்ப வெக்கப்படுறாரு, விட்டுருங்க அவரை. இவர் நம்ம ஆளை பார்த்துருப்பீங்க போன வீடியோவில், விசான் சார். இவர் நம்ம ஃப்ரெண்டு கௌதம், நம்ம சேனலில் வேறு வீடியோஸ்லாம் வந்திருப்பார், பார்த்துருப்பீங்க. வேதாவை ஆல்ரெடி மீட் பண்ணியாச்சு. வேறு இருக்கா, கார்த்தி, மகேஸ்வரன், இவங்கெல்லாம். ஸோ இங்கே முடிச்சுட்டு நாங்கள் அடுத்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். ஏன் காஃபி சூப்பராக இருக்கும் அப்படின்னாங்க, ட்ரை பண்ணிவிட்டு சொல்கிறேன். ஆனால் ஆனியன் போண்டா சாப்பிட்றேன், நல்லாயிருக்கு. வேறு மெதுவடை, ரொம்ப ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்குது இங்கே, வேணா சாப்பிட்லாம். ஓகே, அங்கே போய்ட்டு அடுத்து பிரேக்ஃபாஸ்ட் ஸ்பாட்டில் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த ரெஸ்டாரண்ட்டை பேரை நான் இப்போ வரைக்கும் ரிவீல் பண்ணல, ஏன்னா சஸ்பென்ஸாக வச்சுருக்கேன். அதில் ஏதாவது பயங்கரமாக இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ வந்து அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்ம ஸ்பாட்டு கிடச்சிது. இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கிரவுண்ட் மாதிரி இருக்குது. இது எங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட்டு ஆம்பூர் தானே அது இருக்குது இடம். ஆம்பூருக்கு ஒரு 10-15 கிலோமீட்டருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 7 கிலோமீட்டருக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்குது, ஒரு ரயில்வே ட்ராக் ஒட்டி. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்கள் சப்போஸ் ஃபேமிலியாக வந்து சாப்பிடணும் அந்த மாதிரி அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே வண்டியை பார்க் பண்ணிட்டு நல்லா சாப்பிட்லாம். பட் ஒரே ஒரு விஷயம் தான், ஒரே ஒரு ரெக்வெஸ்ட்டு தான். சாப்பிட்டு அந்த குப்பையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்தே ஒரு குப்பை கவர் எடுத்து வந்து அதுக்குள்ளே போட்டு பஸ்ஸுலையோ கார்லையோ வச்சிட்டிங்கன்னா எங்கேயாவது குப்பை தொட்டியில் போட்டுருங்க. இங்கே போட்டு போனால் என்ன ஆகும் அப்படின்னா, ஃப்யூச்சரில் நிறைய குப்பை சேரும்போது இந்த இடத்துக்காரங்களும் நம்ம சாப்பிட அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா ஆம்பூருக்கு ஒரு 7 to 10 கிலோமீட்டர்ஸ், எக்ஸாக்டாக தெரியல, 7 to 10 கிலோமீட்டர்ஸ் ஏரியாவில் இருக்குது. ஒரு நல்ல கிரவுண்ட் இருக்குது, பக்கத்தில் ஒரு ரயில்வே ட்ராக் இருக்கும், அதான் அடையாளம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரிட்ஜ் இருக்குது. பிரிட்ஜ் ஏறி இறங்கின உடனே இந்த ஸ்பாட் வரும். ஸோ இங்கே தான் நாங்களும் வந்து கொஞ்ச நேரம் நிப்பாட்டி ரிலாக்ஸ் பண்ணிட்டு, இந்த மரம்லாம் இருந்ததுனால நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே கிளம்புறோம் திரும்ப. சரிங்களா? ஸோ இதுக்கு அடுத்து நாங்கள் வந்து ஆம்பூரில் அந்த ரெஸ்டாரண்ட் போகிறோம். ஆம்பூர்னு ஒன்று எல்லோரும் அந்த ஃபேமஸ் பிரியாணி கடைன்னு நினச்சிடாங்க. நாங்கள் வேறு ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறோம். அங்கே வந்து காலையிலேயே சில ஐட்டங்கள்லாம் கிடைக்கும்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஐட்டங்கள்லாம் கிடைக்குதா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆனால் மேப்பில் வந்து 11 மணிக்கு தான் திறப்பாங்கன்னு போட்டிருக்காங்க. பட்டு ஆனால் யூடியூப்லலாம் பார்க்கும்போது சீக்கிரமாக திறந்துருவாங்கன்னு போட்டிருந்தது. செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. சரி, ஓகே, நான் அங்கே போய்ட்டு அடுத்து கண்டினியூ பண்ணுறேன். அப்படியே இந்த எல்லா ஆக்டிவிட்டீஸையும் நம்ம பார்க்குறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, என் கூட வர்ற யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த விலாகிலோ இல்லை வீடியோலோ வந்து பழக்கம் கிடையாது. ஸோ அவங்க எல்லாமே கொஞ்சம் கூச்ச சுவாபம். ஆனால் எல்லாரையுமே நான் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏன்னா ஜஸ்ட் ஒரு ஃபன்னு தானே, இதெல்லாமே ஒரு மெமரிஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஆம்பூருக்கு வந்துவிட்டோம். ஆம்பூரில் வந்து நான் சொன்னல அந்த ரெஸ்டாரண்ட் வந்து இதுதான், காஜா ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல, இதுதான். இது வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, நானும் சில யூடியூப் வீடியோஸ்லாம் தான் பார்த்தேன், நல்லா இருக்குது அப்படின்னு போட்டிருந்தாங்க. சரி, ஓகே, இங்கே வந்து பரோட்டா, பாயா இதெல்லாம் கிடைக்கும் போட்டிருந்தாங்க. ஸோ காலையிலேயே அதை சாப்பிட்லாம் அப்படின்னு ஐடியா அப்படி தான் இங்கே வந்திருக்கோம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சத்தியமாக எனக்கு தெரியாது. சரி, ஓகே, அதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே ஒரு பாலம் தெரியுதா? ஸோ நம்ம வந்து இந்த ஆம்பூர்லேருந்து இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம வரணும்னு நினச்சோம்னா நம்ம ரெகுலராக ஒரு ஹைவேஸில் பாலம் மேலே ஏறி போயிடுவோம். ஆனால் பாலம் மேலே ஏறக்கூடாது. நாங்களே ஏறி போயிட்டு அப்புறம் அங்கே இறங்கி யூட்டர்லாம் அடித்து வந்தோம். ஸோ இந்த பாலம் ஏறக்கூடாது. ஆம்பூரில் வரக்கூடிய பாலம் ஏறாமல் கீழே வந்துடணும்.
அந்த பாலம் கட்டும் போது ஒரு வழி சைடில் போயிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, அந்த இதுலேயே நம்ம வந்து வந்துடணும். ஸோ வந்துட்டோம் அப்படின்னா இந்த ரெஸ்டாரண்ட் நம்ம வந்துடலாம். யூட்டன் அடிக்கணும். ஸோ ஒரு வேளை தாண்டி போயிட்டீங்க அப்படின்னா யூட்டன் அடிக்கிறதுக்கு வழியெலாம் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் ஆப்போசிட்லலாம் வரணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் தாண்டி போனாலே இந்த பாலத்தோடைய அந்த இறக்கம் இருக்கு இல்லையா, அதில் வந்து நடுவில் ஒரு சின்ன சப்வே மாதிரி போட்டிருக்காங்க, அதில் வந்துடலாம். அந்த ரெஸ்டாரண்ட்டில் எப்படி இருக்குது, சத்தியமாக எனக்கு சாப்பாடு எப்படி இருக்குன்னு தெரியாது. நான் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் வர்றேன். நான் சாப்பிட்டு நான் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஏன்னா நான் சாப்பிடாம பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெகுலர் யோசித்து நீங்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க இந்த மாதிரி நான் பாட்டுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் நல்லா இல்லை அப்படின்னா நல்லா இருக்காது. ஸோ நான் சாப்பிட்டு நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன், நல்லா இருக்கலன்னா நல்லா இல்லைன்னு சொல்கிறேன். எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ரெஸ்டாரண்ட்டே பற்றி குறை சொல்லப்படுறது கிடையாது. ஏன்னா அவங்க பிஸ்னஸும் பாதிக்கக்கூடாது. என்னோட ஒப்பீனியன் நான் சொல்கிறேன். ஓகே, சாப்பிட்டு வந்து பார்க்கலாம். நான் உள்ளே என்ன சாப்பிட்றோன்னு காட்டுறேன் நான் ஃபஸ்ட்டு, அடுத்து உள்ளே போய்ட்டு. ஓகே, ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தாச்சு. எல்லோரும் வந்து புரோட்டா, அப்புறம் வந்து இடியாப்பம், பாயா, மட்டன் சாப்ஸு எல்லாமே இருக்காங்க. எல்லாமே வாங்கியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு பெரிய குரூப்பில் வர்றதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம தனியாக வந்தோம்னா எல்லாத்தையுமே ட்ரை பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வந்து காசு கொடுத்து வாங்கி ரிவ்யூ பண்ண போகிறோம். ஓகே, ஓசியில் ரிவ்யூ பண்ணுறதா இருந்தால் என்ன வேணால் வாங்கி ரிவ்யூ பண்ணலாம். பட் நம்ம காசு கொடுத்து வாங்குறதுனால எல்லோரும் ஆளுக்கு ஒன்று வாங்கியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் சால்னா இருக்குது, இது வந்து பாயா, இது இடியாப்பம், நான் வந்து பரோட்டா சொல்லியிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் டெஸ்ட் பார்த்துட்டு எது நல்லாயிருக்குன்னு சொல்கிறேன். இல்லை சாப்பிடும்போது காட்டினா நல்லா இருக்காது. ஏன்னா நிறைய பேர் நிறைய பசியில் இருப்பீங்க. உங்கள் முன்னாடி இந்த இப்படிலாம் நீட்டி உங்களை காண்டத்து விரும்பல. நான் சாப்பிட்டுட்டே சொல்கிறேன். ஓகே, யாருக்கு இது? எனக்கா? பரோட்டா வந்துடுத்து, சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பாடு எப்படி இருந்தது சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ நான் வந்து நேட்டிவ் வந்து சவுத் சைடு கோவில்பட்டி, உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். எங்கள் சைடில் மதுரைக்கு அந்த பக்கம் இருந்து வர்றவங்களுக்கு இது வந்து பயங்கர ஹைப்பாக தெரியாது. ஏன்னா நம்ம ஊரில் வந்து ஒரு நார்மல் ஹோட்டலில் இந்த ரேஞ்சுக்கு இருக்கும். இன்ஃபேக்ட் இதோட நல்லாவும் இருக்கும். பட்டு இந்த சைட்லேருந்து வர்றவங்களுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லா தான் இருக்கும். ஏன்னா நான் வந்து இதில் என்னென்ன ட்ரை பண்ணேன்னா பரோட்டா, ஆட்டுக்கால் பாயா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் சிக்கன் ஃப்ரை, பெப்பர் மட்டன், அப்புறம் வந்து மூளை, எல்லாமே ட்ரை பண்ணும்போது ஓகே, ஒஸ்ட்டுலாம் எதையுமே சொல்ல முடியாது. நல்லாவே இல்லைன்னா எதையுமே சொல்ல முடியாது. ஓகே, நல்லா தான் இருக்குது. பட்டு கொடுக்குற பில்டப் அளவுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் சவுத் சைடில் நிறைய ட்ராவல் பண்ணீங்க, நிறைய ஹோட்டலில் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அங்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது ஓகேவாக இருந்தது. எங்கள் ஊரில் ஒரு நார்மல் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி இருந்தது. அந்தளவுக்கு இந்த எங்கள் ஊர் சைடில் இந்த மாதிரி ஹைப்பெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, அந்த லெவலில் தான் இருந்தது. பட் ஓகே, நல்லா இருந்தது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, இந்த ரெஸ்டாரண்ட் வந்து அந்த பிரிட்ஜுக்கு கீழே மாட்டிக்கிச்சு. ஸோ நான் பார்த்த வரைக்கும், நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் பயங்கரமான கூட்டம்லாம் இல்லை, ஒரு ஆவரேஜாக தான் இருக்குது. மேபி அதனால் கூட இருக்கலாம். பட் டேஸ்ட் ஆட்டுக்கால் பாயா பிடிச்சிருந்ததுங்க. எல்லாமே நல்லா தாங்க இருந்தது. ஹானஸ்ட்டாக ஒரு உண்மை சொல்லணும்னா, நான் ஆட்டுக்கால் பாயா இது வரைக்கும் சாப்பிட்டது இன்றைக்கி தான் சாப்பிட்டேன். ஸோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த பாயா நல்லா இருந்ததை தவிர்த்து நான் கம்பேர் பண்ணி இது சூப்பர் அப்படின்னால சொல்ல முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வேறு சாப்பிடல அப்படிங்கிறதுனால. ரேட்டெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாடரேட்டாக இருக்குது. ஆட்டுக்கால் பாயா 200 நினைக்கிறேன். அப்புறம் அந்த மாதிரி ஒரு மாடரேட் ரேட், ரொம்ப சீப்புன்னு சொல்ல முடியாது, ரொம்ப பயங்கர ஹைஃபை காஸ்ட்லின்னு சொல்ல முடியாது. ஒரு ஆவரேஜாக ஒரு ஆள் சாப்பிட்லாம், ஒரு அஃபோர்டபுள் தான் அப்படி தான் சொல்லுவேன். இங்கேருந்து கிளம்பி ஏலகிரி போகிறோம், அதான் நம்ம டார்கெட்டு. லஞ்சு வந்து வாணியம்பாடியில் வந்து அரேஞ்ச் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஏன்னா நாங்கள் மேலே போயிடுவோம், அந்த இடத்துல லஞ்சு கீழேருந்து கொடுத்துக்குவாங்களான்னு தெரியல. பட்டு கிடச்சா வாங்கிடலாம், இல்லைனா ஏதோ ஒரு ஐடியா பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். நாங்கள் வந்து ஒரு ரூம் புக் பண்ணிடுவோம். ரூம் இல்லை, ஒரு ஸ்டே, ஒரு ரிசார்ட்னா அது எப்படி சொல்கிறது, அது ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி, அதை புக் பண்ணியிருக்கோம். அதில் சின்ன ஸ்விம்மிங் பூல் எல்லாமே இருக்குது, அதை புக் பண்ணியிருக்கோம். ஸோ நல்லா தான் இருந்தது. ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்ம நேரில் போய் பார்த்தா தான் எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ இந்த ட்ரிப்பு எதுக்காக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சென்னையில் இருக்கவங்களுக்கு தெரியும், ரெகுலராக இருக்கும். ஏதோ ஒரு அவுட்டிங்கு, அதே நேரத்தில் நம்மளால் ரொம்ப லாங்காக எங்கேயும் போக முடியாதுங்கிறதுனால இங்கே ஒரு ஓவர் நைட் ட்ரிப் மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். எல்லாமே என்னோடய ஆஃபீஸ் கொலீக்ஸு அண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி தான். புதுசாக ஆளுங்க இதில் எனக்கு தெரியும். நான் இது வரைக்கும் பார்க்காதவங்களே 2 பேர் இருக்கேன். ஸோ அவங்க கூடலாம் பழகலாம், ஒரு சான்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இன்றைக்கி இங்கே வந்து நான் ரன்னிங் இன்றைக்கி போக முடியல. இன்றைக்கி என்னோடய ரன்னிங் குரூலாம் வந்து பயங்கரமாக ஓடிட்டுருக்காங்க. ஸோ அதை என்னால் பண்ண முடியல. அதுக்கு பதிலாக நான் வட்டிச்சு வெளுத்து சாப்பிட்டுருக்கேன் காலையிலே பரோட்டா. எப்படி? ஸோ ஓகே, பார்க்கலாம். இன்னும் அடுத்தது வந்து ஏலகிரியில் போய் கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி அந்த மலை பாதைகள் நீங்களாம் ஒரு 1000 லட்சம் தடவை பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நான் எடுக்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் ஓகே, ஃபினான்ஸ் சம்மந்தமான வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து போட்டுட்டு தான் இருப்பேன். இடையில விளாகும் போடுவேன். ஃபினான்ஸ் சம்மந்தமான வீடியோஸும் நிறைய போடுவேன். பார்க்கலாம் அடுத்தது என்னென்னு. எல்லாம் காரில் ஏறிட்டாங்க. இதுக்கு மேலே நான் வீடியோ பேசிட்டு இருந்தேன்னா நான் ஒழுத்து விட்டுருவாங்க. ஏலகிரியை நெருங்கி விட்டோம். இந்த மலை தான் ஏலகிரி. சின்ன மலை தான், ஆனால் மேலே
வந்து ஒரு 2 டிகிரி 3 டிகிரி டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் வர்றோம். ரெண்டாவது மெட்ராஸில் இருக்கவங்களுக்கு பக்கமாக அப்படின்னா இதையும் ஜவாதையும் விட்டால் பெரிய ஆப்ஷன்ஸ் கம்மி தான் தமிழ்நாட்டுக்குள்ளே. அதனால தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். இங்கேருந்து மலைப்பாதை ஸ்டார்ட் ஆகுது. பார்க்குறக்கே செம்மையாக இருக்குது. மலைப்பாதை ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே போயிட்டேமோ கண்டினியூ பண்ணுவோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்னென்ன ஸ்பாட்லாம் இருக்குது. எங்களை ரொம்ப பெரிய பார்க்குற ஐடியாலாம் இல்லை. நாங்கள் வந்ததே சும்மா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக தான். ஸோ ரிசார்ட்டுக்கு போகிறது தான் டார்கெட்டு. அதுக்கு முன்னாடி வந்ததுக்கு ஏதாவது குட்டி குட்டியாக ஸ்பாட்டை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஆனால் சூப்பராக இருக்குங்க. ஐயோ, மலை ஏற ஏற அப்படியே டெம்பரேச்சர் மைல்டாக குறையுது. ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் கீழே இங்கேயும் கண்டிப்பாக ஒரு 2 டிகிரி கம்மியாக இருக்குது. நான் இன்னும் ஏறவே ஆரம்பிக்கல. ஸோ இது மலையோட ஹைட்னால இல்லை, இந்த இருக்கக்கூடிய அந்த மரங்கள்னால. சும்மா நமக்கு அறிவு வந்து மரங்களெல்லாம் காப்பாற்றுறோமான்னு பார்ப்போம். ஒரு வழியாக ஏலகிரியை ரீச் பண்ணியாச்சு. இந்த ரூமுக்கு தான் போக போகிறோம். எதுக்கு நிப்பாட்டணும்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கே தெரில. எல்லோரும் நிப்பாட்டினாங்க, நானும் நிப்பாட்டினேன். கடைசியிலலாம் கிளம்பி போயிட்டாங்க. இங்கே பாருங்கள், ஒரு காரும் இல்லை. நாங்கள் கூட தான் நிற்கிறோம். எதுக்கு நிப்பாட்டினாங்க, எதுக்கு போனாங்க ஒன்றும் தெரியல. ஐயோ இவன் போடுறான், காலுக்குள்ளே வந்து விழுகுற. டேய், உன்னை போடுறதுக்கு ஒன்றும் இல்லை, நீ இங்கே இரு. நான் ஈவினிங் வருவேன், அப்போ பார்க்கலாம். ஓகே, இப்போ நாங்கள் ரூமுக்கு போகலான்னு பிளான் பண்ணிட்டோம். அப்புறமா வந்து போட் ஹவுஸ்லாம் பார்த்துக்கலாம். ரூமுக்கு போய்ட்டு ஃபஸ்ட்டு ரெஃப்ரெஷ் ஆகும் அப்படின்ட்டு ரூமுக்கு போய்ட்டு ரிசார்ட் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஓகே, ரிசார்ட்டுக்கு வந்தாச்சு. இந்த ரிசார்ட்டில் தான் நாங்கள் வந்து தங்க போகிறோம். இங்கே வந்து 4 ரூம் இருக்குது. அண்ட் இந்த ரிசார்ட்டில் வந்து நாங்கள் இங்கே வர்றதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. நாங்கள் ஏன் இதை செலக்ட் பண்ணோம் அப்படிங்கிறத நான் இப்போ உள்ளே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். என்னதுனால நாங்கள் இந்த ரிசார்ட்டை செலக்ட் பண்ணோம் அப்படின்னு. ரொம்ப க்ளோஸப் பண்ணிட்டேன்னு நினைக்கிற மாதிரி பாருங்கள். ஸ்விம்மிங் பூல். இந்த ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் வந்து இந்த சம்மரில் வந்து இந்த ரிசார்ட்டை செலக்ட் பண்ணோம். ஓகே, புரியுதா? ஆமாம், தண்ணி வந்து இப்போதைக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. அதில் வந்து குளோரின் ஏதாவது போட சொல்லியிருக்கோம், கொஞ்சம் க்ளீன் பண்ணுற மாதிரி. ஏன்னா நாங்கள் வரும்போது இந்த கண்டிஷனில் தான் இருந்தது. ஸோ மேபி மழைகளை பெஞ்சு அந்த மாதிரி ஆயிருக்கும். ரூம் டூர் மறந்துட்டு பார்த்தீங்களா? ஐயா, ரூமுக்கு வந்தாச்சு. என்னோடய ரூமோட வியூவை காட்டுறேன் பாருங்கள். உண்மையிலே நான் எதிர்பார்க்கவே இல்லை. சூப்பராக இருக்குது இந்த ரூம். இங்கே பாருங்கள். சரி, என்னடா கிளாஸ் இருக்குது, என்ன இருக்குது அப்படின்னு தானே தோணும். ஆக்சுவலி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ரோடு வந்து இது மாதிரி ஒரு மாதிரி டானாகி வருது. அப்போது இந்த ரூமோட வியூ நீங்கள் ரோட்டோட எக்ஸாக்ட் மேலே படுத்துருக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் உங்களுக்கு ரோடு வந்து இப்படி தான் கிராஸ் ஆகி போகுது. ஃபுல்லாக கிளாஸ். இந்த ரூமில் வால் கிடையாது, ஆல் கிளாஸ். சூப்பராக இருக்குது வியூ. ஒரு பெட்டு, ஃபுல் கிளாஸ், வெரி குட். ஏசி இருக்குது, அப்புறம் டைனிங் ஏரியா ஒன்று இருக்குது. அதை நான் அப்புறமா காட்டுறேன் டைனிங் ஏரியாவை. ஹாய், நம்ம வந்து குளித்து முடிச்சாச்சு. குளிக்கும்போது மற்ற எல்லாருமே குளிச்சுட்டு இருந்ததுனால என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா யாராவது வெளியே இருந்தால் தான் வீடியோ எடுக்க முடியும். ஏன்னா இந்த கேமரா வந்து வாட்டர் ப்ரூஃபானு எனக்கு தெரில. நான் லாஸ்ட் டைம் வந்து GoPro 8 வச்சுருந்தேன். அது வாட்டர் ப்ரூஃப்னு தான் சொன்னாங்க. பட் தண்ணிக்குள்ளே எடுத்து போயிடுச்சு. அதனால் நான் வந்து அதை எடுக்கலை. பட்டு ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் மட்டும் தான் வெளியே வந்தேன். அதனால தான் கொஞ்சம் சீக்கிரமாக குளிச்சுட்டு வெளியே வந்தேன். இந்த பக்கமாக கொஞ்சம் வழி இல்லை, ஆனால் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இது பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு நேரம் பேசேஜ் இருக்குது. இது வெளியே நான் அந்த பக்கம் போனால் அந்த பக்கம் ஸ்விம்மிங் பூல் தெரியும். ஸோ அங்கே போயிட்டு அவங்க குளிக்கிறத வந்து உங்களுக்கு காட்டுறேன். அண்டு ஐயோ, இந்த பக்கம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது பாருங்கள். பரவாயில்லை, அப்படியே போவோம். இது ஒரு அட்வென்ச்சர் ஜேர்னி மாதிரி அப்படியே போவோம். காலை வைக்காமே போய்கிட்டு இருக்கேன் கீழே. இந்த வயசில் இதெல்லாம் அவனுக்கு தேவையாடா அப்படி இருக்குது எனக்கு. பட் ஓகே, வந்தாச்சு, கிராஸ் பண்ணியாச்சு. இந்த குட்டி சந்துக்குள்ளே அப்படியே வந்துட்டோம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஆல்ரெடி குளிச்சுட்ருக்காங்க. சரிங்களா, டிஜே லைட்லாம் போட்டு பயங்கரமாக குளிச்சுட்ருக்காங்க. நம்மளும் வந்துட்டேன். இது சரி, ஓகே. லஞ்ச் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லஞ்சு வந்து இந்த ஏரியாவில் வந்து ஒரு சின்ன ஹோட்டல் இருந்தது. அவங்கக்கிட்ட நான் வந்து கேட்டதுக்கு வந்து அவங்க லஞ்சு வந்து எல்லாமே சிக்கன் நீங்கள் எடுத்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா நாங்கள் செஞ்சு கொடுத்துட்றோம் அப்படின்னாங்க. ஸோ
சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே வந்து சிக்கன் எடுத்து கொடுத்தோம். அவங்க வந்து குக் பண்ணி கொடுத்தாங்க. ரைஸு, சிக்கன் கொஞ்சம் ட்ரை மாதிரி, அப்புறம் வந்து கிரேவி மாதிரி அதெல்லாம். அதுவே நிறைய மிச்சம் இருக்குது, நிறையா சாப்பிடல. இந்த சிக்கன் பார்த்திங்களா ஒரு கம்மியாக தான் இருக்குது, சாப்பிட்டாங்க போல். நான் தூங்கும்போது கம்மியாக தான் அதிகமாக இருந்தது, இப்போ சாப்பிட்டாங்க போல். ஸோ நைட்டு ஃபுட்டுக்கும் அந்த கடையிலே கேட்டுடலாம் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஃபுட்டுக்கெலாம் பிரச்சனை இல்லை. தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிசார்ட்டில் ரொம்ப சுமாராக இருக்குது. ஆக்சுவலி நான் ரிசார்ட் ஓனர்கிட்டே சொன்னேன், ரொம்ப சுமாராக இருக்குது. ஒரு மாதிரி குளோரின் இருக்குது. நான் உள்ளே போய் பார்த்தேன் குளிக்கும்போது, எனக்கு அந்த குளோரின் ஃபீல் தெரிஞ்சது. பட் பார்க்குறதுக்கு ரொம்ப கிளியராலாம் இல்லை. மேபி அதுக்கு ஏதாவது கெமிக்கல் இருக்கும்னு நினைக்கிறேன், அதை அவங்க போடலை. பட் ஓகே, சரி. இங்கேருந்து ஏலகிரி வரைக்கும் போயிட்டு சுற்றி பார்க்குற மாதிரி எதையுமே காட்டலையடா அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். ஆக்சுவலி சுற்றியே பார்க்கல. ஏன்னா வந்ததுலேருந்து வந்தோம், அப்படியே சாப்பிட்டோம், எல்லோரும் தூங்கிட்டோம். ஏன் வந்தேன், எதுக்கு வந்தோம், எதுக்கு பண்ணுறோம் எதுவுமே தெரில. அப்படியே சாப்பிட்டு நல்லா தூங்கியாச்சு. அந்த இங்கே இருக்கு பாருங்கள், இங்கே ஒரு பார்க் இருக்குது, கைரா என்டர்டெயின்மெண்ட் பார்க்குன்னு சொல்லிட்டு. அது உள்ள பார்த்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி விஷயம்லாம் இருக்குது. எவ்வளோன்னு கேட்டேன். அதிலே பார்த்தீங்கன்னா ஜிபே பண்ணால் 300 ரூபாயா 350 ரூபாயா எனக்கு எக்ஸாக்டாக தெரில. கேஷாக கொடுத்தீங்கன்னா 250 ரூபாயா. ஸோ உங்களுக்கே தெரியும் இதில் ஏதோ என்டர்டெயின்மெண்ட்லாம் இருக்குது. பட் எக்ஸாக்டாக எனக்கு தெரிலங்க. சரியா என்ன இருக்குது என்ன, நான் உள்ளே போகல. நான் என்ன பிளானிங்கில் இருக்கேன்னா, சரி அப்புறமா அப்படியே கொஞ்சம் நேரம் கார் எடுத்துகிட்டு இந்த போட் ஹவுஸ் அந்த மாதிரிலாம் போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். இவங்க யாராவது வந்தால், வரலன்னா தனியாக தான் போகணும். ஆக்சுவலி நான் என்ன பிளான்னா, இந்த பக்கம் மலை தெரியுதா, இந்த மலையில் ட்ரெக்கிங் பண்ணலான்னு ஐடியாவில் இருந்தேன். கேராகவும் தூங்கிட்டேன். எப்படி தூங்கினதே தெரியல, நல்லா தூங்கிட்டேன். இப்போ தான் எந்திரிச்சேன், ஒரு 1 hour தூங்கிட்டேன். ஸோ இங்கே எல்லாமே அப்படியே. ஆனால் ஈவினிங், அதாவது பகல் டயத்தில் என்ன தான் ஏலகிரியில் பயங்கரமாக வெயில் அடித்தாலும் ஈவினிங் டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உப்புன்னு கூலிங் ஆயிடுது. நான் சொன்னால போட் ஹவுஸுக்கு போகலான்னு, அதனால் நாங்கள் இப்போ வந்து அங்கே கிளம்பிட்டோம். போட் ஹவுஸுக்கு நான், மகேஷ் அண்டு குழுவினர் எல்லோரும் கிளம்ப போகிறோம். ஆமாம், சரி இந்நேரம் போட் ஹவுஸுக்கு எல்லாம் பண்ண போகிறீங்கன்னா போட்டிங்கெலாம் போக போகிறதில்ல, அதை உட்கார போகிறோம். நாங்கள் வந்து போட் ஹவுஸ் அந்த ஏரியாவுக்கு வந்துட்டோம். பின்னாடி ஒரு ஆவின் இருந்தது, நீங்கள் காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆவினில் வந்து போட் ஹவுஸுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் இருக்குது. காஃபி குடிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஆனால் காஃபி வந்து ஆவரேஜ், பிலோ ஆவரேஜ் தான். இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும். யாரும் குடிக்காதீங்கலாம் நான் சொல்லலை, ஆனால் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும். எனக்கு பிடிக்கல சத்தியமாக, பச்சை தண்ணி மாதிரி இருக்குது. சரியா, அதனால் காஃபி குடிக்கணும்னா பெட்ரு நீங்கள் வேறு ஏதாவது இதை செலக்ட் பண்ணுங்கள். இல்லைனா இவங்ககிட்ட வந்து சொல்லுங்கள் கொஞ்சம் நல்லா காஃபி போட்டு கொடுங்கன்னு. ஏன்னா நான் இங்கே குடித்தேன், ரொம்ப சுமார் இருக்குது, குடிச்சிட்டு தான் இருக்கேன். அதனால் இந்த போட் ஹவுஸ்க்குள்ளே போய்ட்டு ஏதாவது கடை இருக்கான்னு பார்ப்போம். இதை முழுசாக குடிக்க முடியுமான்னு தெரியல. இன்னும் உள்ளே போய்ட்டு ஏதாவது இங்கே ஏதாவது கிடைக்கக்கூடிய ஸ்பெஷல் பொருட்கள், இங்கே ஒன்றும் ஸ்பெஷலாலாம் இல்லை. இதுவே இந்த நேஷனல் ஹைவேஸ் பக்கத்தில் இருக்கிறதுனால எல்லாமே கீழே கிடைக்கிற பொருள் தான் இங்கேயும் கிடைக்கும். சரி வந்ததுக்கு ஏதாவது வாங்கிட்டு போவோமே அப்படின்ட்டு ஏதாவது இருக்கான்னு பார்க்க போகிறோம். இல்லைனா வீட்டில் வந்து செருப்பாலே அடிப்பாங்க. இதுதான் வந்து போட் ஹவுஸ். நாங்கள் வர்றதுக்குள்ளே வந்து போட் ஹவுஸே மூடிட்டாங்க. ஏன்னா நைட்டு 10 மணிக்கு வந்தால் எப்படா திறந்து வைப்பாங்க நீங்கள் கேட்கலாம். ஆனால் நாங்கள் மூடிட்டாங்க. அதனால் நாங்கள் வந்து இந்த ஒரு கடையில் வந்து இந்த ஸ்பைசஸ், சாக்லேட் அதெல்லாம் வாங்கியிருக்கோம். ஃபோட்டோ எடுக்குவோம். இந்த வீடியோ யூடியூப்பில் வரும். நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஃப்ரேம் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குது. அப்படியே இங்கே நிறைய கடை இருக்குது, நான் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். நிறைய கடை இருக்குது. குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்தோன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த காரு, இந்த கடையெல்லாம். எனக்கு தெரிஞ்சு ஏலகிரியிலேயே இந்த ஒரு இடம் தான் இருக்குது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு, நான் சுற்றி பார்த்த வரைக்குமே. ஏன்னா எந்த பக்கம் போனாலும் சின்ன சின்ன இந்த மாதிரி ஷாப்பிங் ஏரியா மாதிரிலாம் தெரியல. எல்லாம் வந்து இந்த அட்வென்ச்சர் பார்க் போட்டிருக்காங்க. அட்வென்ச்சர்லாம் எனக்கு தெரிஞ்சு பெருசாக இருக்கிற மாதிரி தெரியல. எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா வெயிட் ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்காங்க. அந்த வெயிட் ரெஸ்ட்ரிக்ஷனுமே நம்மள நார்மல் வெயிட்டோட கம்மியாக தான் வச்சுருக்காங்க. உதாரணத்துக்கு இப்போ ஜென்ஸ் வந்து 50 கிலோவுக்கு மேலே தான் இருப்பாங்க எல்லாருமே மோஸ்ட்லி. அவன் 50 கிலோ தான் லிமிட் வச்சுருக்கான். அது எந்த இதுலேயுமே நீங்கள் ஏற முடியாது. ஸோ அந்த மாதிரி எங்கேயாவது இந்த உங்களுக்கு இந்த ஒரு நோட்டீஸ் மாதிரி கொடுத்து எங்கள் இதில் வாங்க அந்த இதில் வாங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து தயவுசெய்து என்ன வெயிட்லாம் ஏற்றுவீங்கன்னு கேட்டுக்கோங்க. குறிப்பாக இந்த லேக் ஜோன் ஒன்று இருக்குது பாருங்கள். இதில் இந்த ட்ரிப் வந்து முடிகிற நேரம் வந்துருச்சு. இப்போ வந்து நாங்கள் எல்லாம் கிளம்புறதுக்கு தயாராகிட்டோம். அது ஃபுல்லாக சுற்றி முடிச்சாச்சு, எல்லாமே பார்த்தாச்சு. அதனால் வந்து இப்போது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அப்படியே போகிற வழியில் ஏதாவது பார்க்க முடிஞ்சால் பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ என்னோடய ட்ரூப் எல்லாமே மேலே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருக்கு. நான் அப்படியே கூப்பிட்டு போய் காட்டுறேன் இந்த காட்டேஜில் உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு. ஆக்சுவலி நான் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கேன். கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இந்த ஸ்விம்மிங் பூல் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு ரூம் இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 ரூம் இருக்குது. நான் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கேன். இப்போ நான் வந்து அடுத்த ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோருக்கு போக போகிறேன்.
காட்டேஜ் ஸ்டைலில் வந்து வுட்டிலேயே படிக்கட்டு போட்டிருக்காங்க. ஸோ வயசானவங்க ஏற முடியாது, ஆப்வியஸாக வேறு வயசானவங்க ஏற முடியாது. நீங்கள் தான் நம்ம ட்ரூப்பே இருக்குது. ஏய் எல்லோரும் ஹாய் சொல்லுங்கள். ட்ரிப்பு முடியுது. ட்ரிப்பு இதோட வந்து ஃபினிஷ் ஆகுது. ஓவர் நைட் ட்ரிப்பு எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. எந்த பிரச்சனையும் ஆகலை, யாரும் எந்த வம்பும் இழுக்கலை. இங்கே வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட், இட்லி, தோசை, சட்னி எல்லாமே நல்லாயிருக்கு. பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக இருக்குது, அதில் எந்த குறையுமே கிடையாது. அதை சொல்லி ஆகணும். பிரேக்ஃபாஸ்ட் வந்து நல்லாயிருக்கு. நம்ம இப்போ கிளம்புற டயத்தில் லஞ்ச் வந்து வெளியில் தான் சாப்பிட்ணும். ஸோ ஏதாவது பார்சல் வாங்கிட்டு அப்படியே போகலாம் அப்படின்னு பிளானு. அடுத்து ஒரு இடத்துக்கு எப்போ போகணுன்னு தெரியல. போகும்போது அடுத்த விளாகு. அது வரைக்கும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வீடியோஸ் எப்போ ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். ஓகே பை. நான் உங்கள் பாலா இல்லை ஜேபி திராவிகேட்டர். உங்களுக்கே தெரியும் 2 சேனல். ஏன் அப்படி வச்சுருக்கேன்னு எனக்கே தெரில. ஒரு வழி இல்லை. எனக்கு எப்படி மாற்றுறது அது ஒரு ஐடியா இல்லை. ஏன் மாற்றவா இல்லை அப்படியே மெயின்டைன் பண்ணி புதுசாக ஒரு ட்ரெண்டு உருவாக்குவோம். ஏன் ஒரே பேர்லேயே 2 சேனல் வச்சா தான் ஓடுமா என்ன? குவாலிட்டி இருந்தால் எப்படினாலும் ஓடும். அண்டு நான் வந்து பிகினர், வெரி பிகினர் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம். ஸோ நான் லேர்ன் பண்ணி தான் எல்லாத்தையுமே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது கொஞ்சம் அப்படி முன்ன தான் இருக்கும். எல்லாருமே ஒரு காலத்தில் அப்படி தானே, யார் பெரிய எக்ஸ்பர்ட்டாகவே பிறக்கிறதுல. வாங்கலாம் எப்படின்னு. ஆண்டு வேலை வந்து பார்த்திங்கன்னா பலாப்பழம், கொடுக்காப்புளி, ஸ்டார் ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் விற்கிறாங்க. அதெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. புரியுதா? இவர் தான் நம்ம கொலி மோகன், என் டீமு. கொய்யாக்கா இருக்குது. இது வந்து முள் சீத்தா, ஸ்டார் ஃப்ரூட்டு, இது என்ன பழம்? பன்னீர் கொய்யா. இந்த சின்ன சைஸ் தேங்காய் மாதிரி இல்லாம தண்ணி விட்ட மாதிரி பழம். இந்த முடவாட்டுக்கால் பாருங்க, பலாப்பழம் இருக்கு. பலாப்பழம் வந்து கிலோ வந்து இது எவ்வளோண்ணா? கிலோ 30 ரூபாயாம். நிறைய பழங்கள் இருக்குது, செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இது எங்கண்ணா விளையுது? எங்கேருந்து வருது? ஏலகிரிலே விளையுது. வந்து அவர் 1 வாரம் வண்டியிலே வச்சுக்கலாம்னு கேட்டார். ஆனால் வண்டியில் வந்து வைக்கக்கூடாதான், அந்த ஹீட்டில் வந்து இதாகிருமா. அதனால் வந்து வெளியில் தான் வைக்கணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ நீங்களாம் பலாப்பழம் வாங்கினீங்க அப்படின்னா ஹீட்டில் வைக்கக்கூடாது. டிப்ஸ். அந்த பலாப்பழம் வந்து வாங்க தெரியுங்க, நமக்கு நல்ல சைஸ் வரும். நீட்டாக வருமா இல்லை அகலமாக கனமாக இருக்கும்? கனமாக இருக்கும். தோல் நல்லா மெக்ஸாக இருக்கும். எவ்வளோ கனம் இருக்கும். நல்லா நீட் எவ்வளோ நீட் வரும். நல்லா இதாக இருக்கும், கனமாகவும் இருக்கும். அது புதன்கிழமை உரிச்சிடலாமா? ஊறிங்க பழம் பழுத்து கூட 3 நாள் வைங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது பழத்துக்கு? அமுங்க வாசனை ஸ்மெல்லு தான் பலாப்பழத்தோட பழுத்துருச்சுங்கிறதுக்கான. அந்த இங்கே ஒரு பழம் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. அது நீங்கள் கட் பண்ணியிருக்கீங்களா? அதுவே ஓப்பன் ஆயிருக்கா? இல்லை, அது மரத்துலேயே ஓப்பன். ஓப்பன் ஆகிருக்கு பாருங்க. கீழே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராம்ஸ் காஃபி வந்திருக்கோம் காஃபி சாப்பிட்றதுக்காக. இது வந்து காஃபிக்கு ரொம்ப ஃபேமஸான கடைன்னு சொன்னாங்க, ராம்ஸ் காஃபி. ஏன்னா காஃபி ஆஃப் சுகர் காஃபி. டபுள் ஸ்ட்ராங் இல்லை, நார்மலாக ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும். இங்கே வந்து ஸ்நாக்ஸ் எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து நீங்கள் அலங்கார காஃபி நம்ம காலையில் சாப்பிட்றோம் இல்லையா, அதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்குது இந்த காஃபி. அந்த ஊரோட ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது. சாப்பிட்றீங்களா? இல்லை சார், வேண்டாம் சார், வேண்டாம். காஃபி நான் அதான் அங்கேருந்து அப்படியே தூங்கிட்டேன். இப்போ தான் இங்கே தான் எழுந்திரிச்சேன். எப்படி இருக்குன்னு தெரியல. ஓகே, ட்ரிப்பை முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. அவ்வளோதான், ஃபினிஷ். சூப்பராக போச்சு. எந்த சொதப்பும் இல்லாமல் பக்காவாக போச்சு, அஸ் பிளான்ட் எல்லாமே. ஸோ இந்த vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். மெயினாக வந்து இதை ஃப்யூச்சரில் பார்க்க போகிறேன் என் பையனுக்கு. ஸோ மீண்டும் ஒரு சூப்பர் vlogல பார்க்கலாம். ஓகே, பை.